ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த் OnePlus கிட்ட இருந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லோ ப்ரைசிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய நாட் சீரிஸை சொல்லலாம். இந்த நாட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட், அதுவும் இந்த மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்காக தான் இந்த நாட் சீரிஸ் அப்படின்றதே கொண்டு வந்தாங்க. அதுலேயுமே லோ ப்ரைசிங் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம்னா OnePlus நாட் CE அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போதைக்கு OnePlus கிட்ட இருந்து அண்டர் 25K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக OnePlus உடைய லோ ப்ரைசிங் ஸ்மார்ட் ஃபோனாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. இப்போ அடுத்ததா இந்த OnePlus நாட் CE விடவுமே இன்னும் லோவர் ப்ரைசிங்க்கு அடுத்ததா OnePlus நாட் 2 CE அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் கொண்டு வரதுக்கான ஒரு பிளான்ல தான் இப்போ OnePlus இறங்கியிருக்காங்க. இந்த OnePlus நாட் 2 CE ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இப்போ லீக் பண்ணியிருக்காங்க. அது கூடவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது, அது என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மாதிரியான எக்கச்சக்கமான டீடைல்ஸை இப்போ நமக்கு டிப்ஸ்டர்ஸ் லீக் பண்ணியிருக்காங்க. அப்படி OnePlus கிட்ட இருந்து நெக்ஸ்ட் லோ பிரைசிங் ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது இந்த OnePlus நாட் 2 CE ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த லீக்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி OnePlus உடைய லோ ப்ரைசிங் ஸ்மார்ட் ஃபோன் அந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்காக அவங்க கொண்டு வந்த ஒரு சீரிஸ் தான் இந்த OnePlus நாட் சீரிஸ் அப்படின்றது. ஆக்சுவலாக OnePlus நாட் சீரிஸில் அவங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்த OnePlus நாட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன், அந்த டைமில் ஒரு நல்ல பேர் எடுத்த ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த OnePlus நாட் 2 ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க கொடுத்துருந்த அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட் ரொம்பவே அக்ரெசிவாக இருந்துச்சு அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கப்புறமா அவங்க கொண்டு வந்த இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த OnePlus நாட் CE அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் OnePlus நாட்ல இருந்து ஒரு சில டவுன்கிரேட் பண்ணி கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த அளவுக்கு OnePlus கிட்ட இருந்து பெரிய லெவல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் ஃபோனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லாம போயிடுச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ண OnePlus நாட் 2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அகைன் ஒரு கம்பேக் ஸ்மார்ட் ஃபோனா இருந்துச்சு. ரொம்பவே அக்ரெசிவான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெக்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல பேக் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஸ்பெக்ஸ் மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸ் வைஸுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா எங்க பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல யூஸ் பண்ணியிருந்த அந்த சிப்செட் Mediatek Dimensity 1200 கான சிப்செட்டை ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல பேக் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் Mediatek கூட கம்பைன் பண்ணி இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்க. அப்பவே நிறைய பேருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் மேல ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறையவே பிளாஸ்டிங் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 3-4 வாட்டி கிட்ட இந்த OnePlus நாட் 2 ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான நியூஸ் நம்ம இன்டர்நெட்ல கேள்விப்பட்டோம். இதனாலே இந்த OnePlus நாட் 2 மேல இருந்த அந்த இம்ப்ரெஷன் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே இந்த OnePlus நாட் 2 மேல நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல தான் அடுத்து இப்போ OnePlus கிட்ட இருந்து OnePlus நாட் 2 CE அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லோ பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் OnePlus நாட் 2 மேல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷன் எல்லாம் இந்த OnePlus நாட் 2 CE ஸ்மார்ட் ஃபோன் கிளியர் பண்ணுமா, மார்க்கெட்ல மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல OnePlus கிட்ட இருந்து ஒரு கம்பேக் ஸ்மார்ட் ஃபோனா, ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனா இந்த OnePlus நாட் CE இருக்குமா அப்படின்றத இப்போ கண்டினியூஸா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த OnePlus நாட் CE ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் இப்போ இன்டர்நெட்டில் லீக் ஆயிருக்கு. ஸோ அந்த இமேஜ் படி பார்க்கும்போது இவங்களுடைய ப்ரீவியஸ் OnePlus 9R அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்த மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன் தான். லெஃப்ட் சைட் காணதில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் கேமரா மாடல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இந்த கேமரா மாடலில் இருக்கக்கூடிய அந்த கேமரா லென்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் மட்டும் இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக இந்த OnePlus நாட் CE ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வர போகிறாங்க. இது மட்டும் தான் இந்த OnePlus நாட் 2 CE ஸ்மார்ட் ஃபோனில் டிசைன் வைஸ் ஒரு சேஞ்சஸாக இருக்க போகுது. மற்றபடி டிசைன் எல்லாமே ஆல்ரெடி இவங்க லான்ச் பண்ண OnePlus 9R அண்ட் OnePlus நாட் 2 இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல கொடுத்திருந்த மாதிரினா அதே டிசைன் பேட்டர்ன்ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது. டிசைன்ல பெரிய லெவல்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இங்க பண்ண போறது இல்ல. மற்றபடி ஸ்பெக்ஸ் என்ன கொடுக்க போறாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் OnePlus நாட் 2ல கொடுத்திருந்த அதே டிஸ்ப்ளே தான். 6.43 இன்ச்சஸ்ல AMOLED பேனலுக்கான டிஸ்ப்ளே, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுக்க போறாங்க. அண்ட் அடுத்து OnePlus அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கேமராவா தான் இருக்கும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா OnePlus நாட் CE அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்திருந்த மாதிரியே அதே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போறாங்க. பட் என்ன சென்சார் அப்படின்றத பத்தின எந்த ஒரு டீடைலும் இவங்க மென்ஷன் பண்ணல. பட் மென்ஷன் பண்ணல அப்படின்னாலுமே OnePlus நாட் CEல பார்த்தோம்னா நமக்கு சோனியுடைய IMX471 அப்படின்ற ஒரு சென்சார் தான் செல்ஃபி கேமரால யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே சென்சார் அதே செல்ஃபி கேமரா அப்படியே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி
சொல்றாங்க. அண்ட் ரியர் சைட் கேமரா பார்க்கும்போது 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இமேஜை பார்க்கும்போதுமே தெரியுது பேக் சைட் ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ஃபர்ஸ்ட் 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா ஆம்னி விஷனுக்கான சென்சாரோட இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்ற மாதிரியான 3 கேமரா தான் இந்த OnePlus Nord 2 CE ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அந்த வகையில் கேமரா தான் OnePlus கிட்ட இருந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இங்க அகைன் சொதப்பல் தான். ஆல்ரெடி இவங்க OnePlus Nord CE என்ன பண்ணாங்களோ அதே மிஸ்டேக் தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா OnePlus Nord CE அந்த ஸ்மார்ட் போன் வரும்போதுமே கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வருது அப்படின்னும் போது கேமரா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் கேமரா அந்த அளவுக்கு இல்ல. அங்கேயுமே 64 மெகா பிக்சல் இதே மாதிரியான கேமரா செட்டப் தான் கொடுத்துருந்தாங்க. பட் அங்க என்ன சென்சார் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத அவங்க ரிவீலே பண்ணல. பட் இங்க ஆம்னி விஷன் சென்சார் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்றாங்க. மேபி அந்த OnePlus Nord CEலயும் ஆம்னி விஷன் சென்சாரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா OnePlus Nord CEல இருந்து இங்க கேமராவில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போறது இல்ல. OnePlus Nord CEல எந்த அளவுக்கு கேமரா அவுட்புட் கிடைச்சதோ அதே அளவுக்கான கேமரா அவுட்புட் தான் இந்த OnePlus Nord 2 CE ஸ்மார்ட் போன்லயும் இருக்க போகுது. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அகைன் OnePlus ஃபேன்ஸுக்கு ஒரு டிசப்பாயிண்டட் ஸ்மார்ட் போனா தான் இந்த OnePlus Nord CE கேமரா சென்ட்ரிக்கா இருக்க போகுது அப்படின்றது கிளியரா தெரியுது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா பர்ஃபார்மன்ஸ்ல ஏதாவது அப்கிரேடேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா OnePlus Nord 2 CEல யூஸ் பண்ணியிருந்த Snapdragon 750G அந்த சிப்செட்டுக்கு ஈக்குவலா Mediatek கிட்ட இருந்து இருக்கக்கூடிய Mediatek Dimensity 900 அப்படின்ற ஒரு சிப்செட்டோட தான் இந்த OnePlus Nord CE 2 அப்படின்ற ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் Mediatek அப்படின்னும் போதுமே நிறைய பேருக்கு பயமா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி OnePlus Nord 2 Mediatek Dimensity 1200 வந்து இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் Mediatek கூட கம்பைன் பண்ண இந்த ஒரு ஸ்மார்ட் போன் நிறைய பிளாஸ்டிங் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுச்சு. அப்படி இருக்கும்போது அகைன் Mediatek கூட கம்பைன் பண்ணி இந்த OnePlus Nord 2 CE ஸ்மார்ட் போன் வருது அப்படின்னு பட்சத்தில் எந்த அளவுக்கு இது OnePlusக்கு ஒரு பாசிட்டிவான ஃபேக்டரா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. என்ன கேட்டால் கண்டிப்பாக இந்த Mediatek Dimensity 900 அப்படின்ற இந்த சிப்செட் OnePlus Nord CE 2 ஸ்மார்ட் போனுக்கு கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் OnePlus கிட்ட இருந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய OnePlus Nord 2 அண்ட் அதில் யூஸ் பண்ணியிருந்த Dimensity 1200 அப்படின்ற இந்த சிப்செட் தான். ஸோ அதுவே இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பட் எதுக்காக OnePlus அகைன் இந்த ஸ்மார்ட் போனில் Dimensity சிப்செட்டோட பேக் பண்ணி கொண்டு வராங்கன்றதுல அண்ட் இந்த Dimensity 900 அப்படின்ற சிப்செட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி OnePlus கிட்ட இருந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய OnePlus Nord CE அந்த ஸ்மார்ட் போனில் யூஸ் பண்ணியிருந்த ஒரு சிப்செட் அண்ட் அதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். பட் லைட்டாக ஒரு சின்ன பாயிண்ட்ல கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த Dimensity 900 அப்படின்ற சிப்செட். பட் ஆனால் என்னதான் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டாக இருந்தாலும் OnePlus ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக Mediatek சிப்செட் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு சிப்செட்டாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன் இந்த OnePlus Nord CE 2 ஸ்மார்ட் போனில் Mediatek Dimensity 900 அப்படின்ற இந்த சிப்செட் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக தான் இந்த ஸ்மார்ட் போனுக்கு போய் முடியும் அப்படின்றது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன். மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் போனில் இருக்க போகுது. அது போக Android 12 மேலே பேஸ்டான Oxygen OS 12ஓட இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கலர் OS இப்போ Oxygen OS மாறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் Oxygen OS 12ஓட தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய UE அப்படின்றது வரப்போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் செக்மெண்ட் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 20K to 22K அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி மார்க்கெட்ல OnePlus Nord CE ஸ்மார்ட் போன் 24K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அதை விட கம்மியான பட்ஜெட்டுக்கு அதை விட கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய Dimensity 900 சிப்ஸோட இந்த ஸ்மார்ட் போன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் போன் கொண்டு வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே அப்படியே OnePlus Nord CE அந்த ஸ்மார்ட் போன்ல இருந்த அதே ஸ்பெக் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. டிஸ்பிளே கேமரா எல்லாமே அப்படியே OnePlus Nord CEல இருக்கக்கூடிய அதே ஸ்பெக் தான் இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஸ்மார்ட் போனா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு क्वेश्चन மார்க்கா தான் இருக்கு. சோ இந்த ஸ்மார்ட் போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த OnePlus Nord CE 2 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் நாம சொன்ன இந்த வீடியோல சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட 22K இல்ல 20K அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அண்ட் ஆல்ரெடி OnePlus Nord 2 Mediatek சிப்ஸோட பவர் பண்ணி வந்து நிறைய இஷ்யூஸை இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அகைன் OnePlus இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல Mediatek சிப்ஸோட கம்பைன் பண்ணி வரது OnePlus ஸ்மார்ட் போனுக்கு பாசிட்டிவா இருக்குமா இல்ல நெகட்டிவா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.